Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.8 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக், அதாவது ஒரு சாலிட் பிளாக் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த சாலிட் பிளாக்கோட மாஸ் வந்து எம்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சாலிட் பிளாக் வந்து குள்ள ஒரு சார்ஜ், அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வந்து வச்சுருக்காங்க. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கக்கூடிய அந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்க்ளைன்டு பிளேனில் வந்து வச்சுருக்காங்க. அந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா தீட்டா, அந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸோடைய லென்த் வந்து எல்லும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஹைட்டை வந்து ஹச்சும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது ரெஸ்ட்டில் வந்து இருக்குது ஸ்டேஷ்னரியாக. அப்படி ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப வந்து அதை ரெஸ்ட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிளாக், அதாவது இந்த பிளாக் அப்படியே நிற்கிறதுக்கு இங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு தான் வந்து என்னங்கிறது நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம இதை 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்துருப்போம் இந்த சம். இப்போ இந்த சம்மை வந்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து யூஸ் பண்ணி டீல் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் இந்த பிளாக்கில். அப்படி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நியூட்டன் செகண்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். F = ma தான் ஃபார்முலா. இங்கே ஆக்சிலரேஷனுக்கு பதிலாக நான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எடுத்துக்கிறேன். நான் F = mg அப்படின்னா எனக்கு ஒரு டவுன்வேர்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எனக்கு இருக்கும், அது mg. இப்போ இந்த டவுன்வேர்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸையே நான் 2 காம்போனன்ட்ஸாக பிரிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு காம்போனன்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சைன் காம்போனன்ட், செகண்ட் காம்போனன்ட் என்னென்னு பார்த்தோம்னா காஸ் காம்போனன்ட். காஸ் காம்போனன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து யூஸ் பண்ணுவோம், அடுத்தது வந்து சைன் காம்போனன்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா இதான் எனக்கு ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா இது 2 காம்போனண்ட்டாக வந்து பிரிக்கிறேன். அப்படின்னா எனக்கு mg sin தீட்டான்னுட்டு எனக்கு ஒரு காம்போனண்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா mg cos தீட்டான்னுட்டு எனக்கு ஒரு காம்போனண்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த காம்போனண்ட் எல்லாமே எழுதுனதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதை தள்ளுறப்ப, அதாவது இதை கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப தள்ளுறோம். அப்படி தள்ளுறப்ப வந்து எனக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்படின்னா ஃபோர்ஸையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் வந்து இருக்குது, F = QE. அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு QEங்கிற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேணும். இப்போ வந்து பார்த்தோம்னா இது கான்ஸ்டண்ட்டாக ரெஸ்ட்டில் வந்து இருக்குது இந்த பிளாக். இப்படி இந்த கான்ஸ்டண்ட்டாக ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது. ஏன் ஆக்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பிளாக் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப எனக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது. அதனால இந்த mg cos தீட்டா அதுக்கப்புறம் mg ரெண்டுமே 0 ஆயிரும். ஏன்னா அதோட ஆக்சிலரேஷன் வந்து 0 ஆனதுனால நெட் ஆக்சிலரேஷன் 0, அதனால இதுவும் எனக்கு 0 ஆயிரும். மீதி எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா mg sin தீட்டாங்கிற காம்போனண்ட், அதுக்கப்புறம் QEங்கிற காம்போனண்ட். இது வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லை ஆகுதுங்கிறப்ப எனக்கு இதை ஐ கேப் வந்து எனக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த mg sin தீட்டா வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த ஆக்சிஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ், அதனால mg sin தீட்டா ஐ கேப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறப்ப மைனஸ் ஐ கேப் வந்து வரும், அதனால் மைனஸ் QE ஐ கேப் = 0. இப்போ இந்த இதில் ஐ கேப்பை காமனாக எடுத்தோன்னா mg sin தீட்டா மைனஸ் QE இன்ட்டு ஐ கேப் = 0. ஐ கேப் அங்கிட்டு போகிறப்ப 0 ஆயிரும். நான் mg sin தீட்டா = இந்த மைனஸ் QE அங்கிட்டு டிரான்ஸ்லேட் ஆகிறப்ப ப்ளஸ் QE ஆகும். நம்மளுக்கு என்ன தேவை, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய மேக்னிடியூட் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஈயோட வேல்யூ தான் வந்து கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த க்யூவை நான் இங்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நான் E = mg sin தீட்டா /Qன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் எப்படி இருக்குங்கிறத நம்ம
கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க நம்ம எப்படிங்கிறத சொன்னாலே போதும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது இந்த பிளாக்கோடைய மாஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேணும். ஏன்னு பார்த்தோம்னா இங்கே மாஸ் இன்க்ரீஸ் ஆக இங்கே கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் தான் இந்த இதை கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஸ்ட்டில் வந்து வைக்க முடியும். அதுவே வந்து பார்த்தோம்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறனால மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா Q வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. Qங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாசிட்டிவ் சார்ஜோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால Q இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுவே மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் இந்த இதோட கன்க்ளூஷன் இந்த எக்ஸாம்பிள் சம்முக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.